தமிழகத்தில் நீர்நிலைகள் புறம்போக்கு ஆற்று ஆக்கிரமிப்பு குறித்து அறிக்கை அளிக்குமாறு விடியா திமுக அரசை தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேட்டுள்ளது. இயற்கை வளங்கள் சேதம் காரணமாக ஏற்படும் பேரழிவுகள் குறித்து செய்தித்தாளில் வெளியான செய்திகளை தொடர்ந்து நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் மற்றும் தீர்ப்பாயத்தின் சத்யகோபால் கோர்லபதி ஆகியோர் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தனர். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் எத்தனை நீர்நிலைகள் உடைக்கப்பட்டுள்ளன, அவற்றில் எத்தனை மனிதனால் உருவாக்கப்பட்டவை, எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தீர்ப்பாயம் கோரியுள்ளது. வணிக மற்றும் குடியிருப்பு கட்டிடங்கள் கட்டுவதற்காக அரசு துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட ஈரநிலங்கள் மற்றும் ஆறுகளின் பரப்பளவு குறித்த விவரங்களும் கோரப்பட்டுள்ளது. பதிவேடுகளின்படி நீர் சேமிப்பு திறன் அளவு மற்றும் நீர்நிலைகள் சுருங்குவதால் எவ்வளவு சேமிப்பு திறன் இழக்கப்படுகிறது என்பது குறித்த தகவல்களை வழங்குமாறும் கேட்கப்பட்டுள்ளது. சமீபத்திய வெள்ளத்திற்கு பிறகு நகர்ப்புறம் அல்லாத பயன்பாட்டு மண்டலத்தை குடியிருப்பு பயன்பாட்டு மண்டலமாக மறுவகைப்படுத்துவதற்கான திட்டத்தை CMTA உறுப்பினர்களின் செயலாளர் அன்ஷுல் மிஸ்ரா திட்டமிட்டுள்ளதாக TNIE ஒரு அறிக்கையை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலம் கூவம் கரையோரம் மற்றும் கொரட்டூர் தடுப்பணையில் இருந்து வெள்ள நீரை பெறும் பங்காறு கால்வாய்க்கு அருகில் உள்ளது. தடையில்லா அறிக்கை அளித்த நீர்வளத்துறை பின்னர் அந்த இடத்தின் வருவாய் பதிவேடுகளை விசாரித்தது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் புதிய நீர்த்தேக்கங்கள், ஓடையில் உள்ள நீர்த்தேக்கங்கள் மற்றும் நீர்நிலைகளை ஆழப்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் 2015 முதல் தொடங்கப்பட்ட திட்டங்கள் பற்றிய விவரங்களையும் தீர்ப்பாயம் கேட்டுள்ளது. இந்த வழக்கை பிப்ரவரி 1 தேதி தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரிக்க உள்ளது.